கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில தேவனை சந்தோஷமாக ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை என் மேல், என்னுடைய குடும்பத்தின் மேல், என்னுடைய வியாபாரத்தின் மேல் அவருடைய கிருபை இருப்பதினாலே நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க நல்ல 2 கரங்களை ஆண்டவருக்கு தட்டி எல்லா துதிகன மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓகே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ள வேணும். நாங்கள் 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு எந்த ஒரு பிளெஸிங்குமே கொண்டு வராது. நாங்கள் ஆண்டவரோடு நடக்கிறது தான் ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்குற மிகப்பெரிய ஒரு காரியம். நாங்கள் ஆண்டவரோடு நடப்போம் என்ற ஆண்டவர் எங்களுடைய வழிகளை எல்லாம் ஆசீர்வதித்து நாங்கள் காணாதவைகளை, நாங்கள் பார்க்காதவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எங்களுக்கு பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் 2026ஆம் ஆண்டு நான் ஆண்டவரோடு நடந்து இந்த 2026ஆம் ஆண்டு முடியும் பொழுது நான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு சகாயர். மனிதன் எனக்கு என்ன பண்ணுவான்? ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ண வல்லவர். நல்லா 2 கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ராகாடகபாரே ஹந்தேரதியாந்தே ரேசோகோபாரா ஹந்தேரதியாந்தே ராஜகபா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வருடம் முடியும் பொழுது நாம சொல்லுவோம், ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். என்னுடைய தடைகளை மேற்கொள்ள, என்னுடைய செங்கடல்களை நான் மேற்கொள்ள ஆண்டவருடைய கிருபை என் மேலே இருந்தது. அதனாலே நான் வெற்றி பெற்று நான் இருப்பதை விட மேலாக, இருப்பதை விட உயர்ந்தவனாக ஆண்டவர் என்னை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஷகபரஹந்து. ஓகே, எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்லுவாருங்க? 2 கரங்களை உயர்த்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும். 2026ஆம் ஆண்டு இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்த. சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், உற்சாகமா கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவரை கொண்டாடி பாட போகிறோம். நல்ல 2 கரங்களை தலைக்கு மேலாக தட்டி துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். ஓ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றேன், காலத்தை படைத்தவர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள். உம்மை ஆராதிப்போம் உம் நாமத்தினால் என்றும். நீர் மாத்திரமே, இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம். செங்காடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்காடலை கண்டு சோர்ந்து போனோம்,
யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து ரெண்டு கரங்களை உயர்த்தி இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் உம்மை ஆராதிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர். பயப்படாதே என்று உரைத்து எம்மை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த வேர்ஸ் சொல்லுது பாருங்க. எதிர்காலம் இல்லாமல் நாங்க ஏங்கி நின்றோம். ஏசு கிட்ட வர முன்னாடி உங்களுக்கு ஒரு எதிர்காலமே இருக்கல. கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு நாளைக்கு செத்துருவோமான்னு நினைச்சு தூங்கின நாட்கள் இருக்குது பாருங்க. அதுல எதிர்காலமே இல்லை. 2026ஆம் ஆண்டு ஆண்டவருடைய கேலண்டர்ல அது ஒரு பாஸ்டான இருதயம், பாஸ்டான ஒரு வருடம். அந்த வருடத்துக்கு நாங்க போகல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிர்காலம் 2026ஆம் ஆண்டு 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே நான் எழுதி விட்டேன். நீ அந்த 2026ஆம் ஆண்டு நீ போகல. உன்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய எழுத்தினாலே எழுதினதுக்கு போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த வருடமும் இல்லாத மாதிரி ஆண்டவர் இந்த வருடம் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த வருடம் இல்லாத மாதிரி உங்களுடைய குடும்பம் இந்த வருடம் செழிப்பா இருக்கும். எதற்கு சொல்லுங்க? எதிர்காலம் எதிர்காலம். நல்ல சத்தத்தை உயர்த்தி காலத்தை. ஓ எதிர்காலம் காலத். ஓகே, இந்த பக்கம் தான் சத்தம் இருக்கு பாப்போம். ஓ எதிர்காலம் இல்லாமல் காலத்தை படைத்தவர். ஓ எதிர்காலம் இல்லாமல் காலத்தை படை. ரெண்டு கரங்களை ஊற்றி தைரியம். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜானம் எம்மை உயர்த்தி வைத்தீர். மாற்றி தந்தீர் சிறுமாயின் ஜானம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் உம்மை ஆராதிப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் உம்மை ஆராதிப்போம். சபை ஜனங்கள் மாத்திரம் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே. நல்ல சத்தத்தை உயர்த்தி இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாக்குகள் பல தந்தப்பா, வாக்குகள் பல தந்து ஒரு தந்தை போல எம்மை. வாக்குகள் ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்து. இனி நீர் மாத்திரமே சகபபராஜலே. அப்பா நீரே எங்களுடைய எதிர்பார்ப்பா, நீரே எங்களுடைய எல்லாம் ஆண்டவரே. ஓமே நம்பி இருக்கிறோம். இனி நீர் மாத்திரமே உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே உம்மை ஆராதிப்போம். நாமத்தினால் என்றும் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ஓரா காயமா மாரே சேலதியாந்து ராசோகோ வரஹந்தே தியாந்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே ஆராதிப்போமா. ரசேடேலே பிரஹாண்டேல தியாந்தே ரசுகா மரஹாண்டல கிரகே டேலே ஆந்தே ஓரா கிட்டிலி பிரஹாண்டல தியாந்தே. அப்பா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு ராஜன் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனிதர்களை நம்பவில்லை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்பவில்லை அப்பா. உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே, உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரேஸ்தே பரஹந்தலதியாந்தே. நீரே எல்லாவற்றிலும் மேலானவர் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் ஒருவரே மேலானவர். ஜேலே பரஹந்துல பிராக்கிட்டிலியாந்தே உசேரே மாராட்டே ரசோகாயா மானாட்டே ஜிகா பரஹந்தே ரிசோ பரஹந்திலியாந்தே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹாலே ரெசோ பரஹந்தலகாயே lejo matare dele bayande. Hallelujah, 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 amen. 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத அதுதானே நிரந்தர, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். Hallelujah, hallelujah,
diande reke jaga baba retele diande paraga jele ande ora kajele diande வானாதி வானங்களுக்கு மேலானவரே எல்லாவற்றிலும் உயர்ந்தவரே அப்பா ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ரேஷாகா பாபா ரேஜேல தியாந்தே ராகாஜாகா பரஹந்தே லேரே தேகாயா மரஹந்தே நீங்க மாத்திரம் படிங்க விலகாத பிரியாத அதுதானே நிரந்தர சுகத்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதுமே போதும் நீர் போதுமே விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுகத்திரமே கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை ஆராதிப்போமா லேபாரா கானா ஹந்தேரே தியாந்தே அப்பா உம்முடைய கண்களில் தயவை தாங்க ஆண்டவரே 2026ஆம் ஆண்டு உம்முடைய கண்களிலே ஆண்டவரே எனக்கு ஒரு தயவு நான் பார்க்கிற மனிதர்களிடத்திலே ஒரு தயவு நான் போகிற காரியங்களிலே ஒரு தயவு நான் செய்கிற காரியங்களிலே ஒரு தயவு உம்முடைய கண்கள்ல எனக்கு ஒரு தயவு ஆண்டவரே லேகா பாபா ரே ஷேகாயா ராகா ஜாகா மரஹந்தேல தியாந்தே அப்பா உம்முடைய தயவு இந்த 2026ஆம் ஆண்டு நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே வாய்களை திறந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்பா உம்முடைய தயவு ராகா ஜாகா பரஹந்தேல தியாந்தே ரேஜேலே பிராகாஜே லாரோ கோபராந்தே ரேகாயா மாமா லே ரேகாயோ ஷாகாயே ராஜாகா மாரேஜே ஓ உம்முடைய தயவு அப்பா உம்முடைய தயவை பார்க்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய தயவே ஆண்டவரே ஷேகேரே பரஹந்தே சபை ஜனங்கள் மட்டும் படிங்க பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டும் நல்ல சத்தத்தை உயர்த்தி பரலோக கவனத்தை ஈர்க்க அப்பாவும் கண்களில் எப்போதும் என் அருகே நீர் வேண்டும் எல்லாம் சபை ஒற்றுமாக 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 கரங்களை ஆண்டவருக்கு உற்சாகமாக தட்டி நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோமா A very hearty welcome to each and every one of you.
Today is a very special day for our CBC. We are now about to begin the CBC graduation and anointing ceremony. These students are not just children who attended classes. They are children who have walked with us for nearly 16 years, some from the very beginning and some for the little less time. They have completed all their lessons, have grown in the Word of God, and have gained the knowledge and foundation needed to serve the Lord. Today, these children are walking out of CBC not as little children, but as young people prepared for the ministry. Just as Jesus told his disciples to go and do his ministry, today our pastor will bless them, anoint them, and send them forth for God's work. We are blessed to have a total of 20 students graduating and serving in different ministries. Now we have arrived for a special moment to invite a special person to the stage. So ladies and gentlemen, please rise up on your feet and welcome our spiritual father, Pastor Walter Rajamani, to the stage. Thank you. நன்றி. உட்காரலாம். இன்று மிக முக்கியமான ஒரு நாள். நம்முடைய சைல்ட் பைபிள் காலேஜிலே படித்த மாணவர்களை ஊழியத்தில் நியமித்து அவங்களை அபிஷேகிக்கும் ஒரு பொன்னான நாள். இன்றைக்கு இந்த இலங்கையில் அல்லது உலகத்தில் எனக்கு தெரியாது, இலங்கையில் இல்லாத ஒரு சைல்ட் பைபிள் காலேஜ் நம்மிடத்தில் உண்டு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது வெறும் வார்த்தையாய் பேசவில்லை. இன்றைக்கு சண்டே ஸ்கூல் என்ற பெயரை நான் முதல் முறை இலங்கையில் உலகத்தில் சைல்ட் பைபிள் காலேஜ்னு மாற்றிட்டேன். ஏன்னா அவங்க நல்லா கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரணங்கள். இன்றைக்கு பைபிள் காலேஜுக்கு பிள்ளைகள் வாலிபர்கள் போவது குறைவு, போவதில்லை. பல பைபிள் காலேஜ் உண்டு, ஆனால் நிறைய பேர் படிக்க போவதில்லை. ஏன் படிக்க போவதில்லை? அவர்கள் வாலிபத்திலே அவங்களை படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க படிக்கிறத சின்னதிலே நாங்கள் படிப்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு பைபிள் காலேஜ் தேவையில்லை. அந்த பைபிள் காலேஜில் இங்கேயே வச்சுட்டேன். ஆகவே 4 வயதிலிருந்து 16 வயது வரை 12 வருஷங்கள் படிக்க போகிறாங்க. 12 வருஷம்னா மிக பெருசு. இன்னைக்கு பைபிளில் மிக மாஸ்டர், அதுக்கு முதல்ல பிடிஹெச். இந்த பிடிஹெச் படிப்பு தான் ஒரு கிராஜுவேட். இந்த கிராஜுவேஷன் இதை நான் இந்தியாவில் எடுத்தேன். இந்த கிராஜுவேஷன் நான் டிப்ளமா ஸ்ரீலங்காவில் எடுத்தேன். பிடிஹெச்சை நான் இந்தியாவில் படித்து நான் எடுத்தேன். இதை படிக்க 4 வருஷம் எடுத்துச்சு. ஆனால் நான் யோசித்தேன், இந்த 12 வருஷம் இந்த பிள்ளைகள் படிக்காங்களே, ஏன் அந்த பிடிஹெச் படிப்பை நான் இங்கே கொடுக்கக்கூடாது? 4 வருஷத்து படிப்பு இதில் கொடுத்தா அவங்க குவாலிஃபைட் ஆகும், பைபிளை தெரிஞ்சுக்கொள்வாங்க. அப்போ முதலாவது என் நோக்கம் நிறைவேறது பைபிள் காலேஜ், அவங்கள படிக்க வைக்க. 2வது ஊழியத்துக்கு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கணும். 16 வயசு வந்தோடனே இந்த பிள்ளைகள் ஊழியத்திலிருந்து சைல்ட் பைபிள் காலேஜ் வெளியில் வராங்க. எல்லா சர்ச்சிலும் சண்டே ஸ்கூல் வெளியில் வராங்க. வாரவங்க சர்ச்சில் எங்கேயாவது உட்காருவாங்க, அவன் சின்னவன் தான் விட்டுவாங்க. ஆனால் எங்கள் சர்ச்சில் சின்னவனுக்கும் பெண்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன். எனவே 16 வயது முடிந்தோடனே அவங்கள நேராக ஊழியத்துக்கு எடுக்க, 15 வயசுல 6 ஊழியங்களை கற்றுக் கொடுக்க. முதலாவது கார்ல பாட்டு படிக்க, அல்லது மீடியால கேமரா பண்ண, அல்லது சைல்ட் பைபிள் காலேஜ் டீச் பண்ண ஒரு டீச்சர் ஆக. 3வது சோயிங் மினிஸ்ட்ரியில ட்ரெயின் பண்ண. 4வது 5வது மெம்பர் பண்ண. 6வது நியூ கமர்ஸ். இந்த 6 ஊழியத்தில் ஏதாவது ஊழியத்தில் அவங்கள போடுறேன். அவங்க 15லேருந்து ட்ரெயின் ஆவாங்க. 16ஆவே அவுட் ஆகிற நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, சர்ச்சில் உட்கார மாட்டாங்க, அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வாங்க. அப்படி படித்த பிள்ளைகள் இன்றைக்கு 16 வயது முடிந்து அவுட் ஆகுறாங்க 22 பேர். ஆகவே ஒரு பைபிள் காலேஜ் நடக்குது. நல்ல பைபிளை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் எனக்கு 20 பேர் இருக்காங்க. ஒரு ஊழியக்காரன் எடுப்பதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்க சின்னதுலேருந்து என்னோட
படித்து வந்தாங்க. ஒரு பிள்ளையை பார்த்து இன்னைக்கு கேட்டேன், எத்தனை வயசுலேருந்து இங்கே இருக்கானு? நான் 2 வயசுலேருந்து இங்கே இருக்கேன்னு சொல்லலாம். இன்றைக்கி அவங்க நல்ல ஊழியக்காரர்கள். இன்றைக்கி அவங்கள எண்ணெய் வைத்து அபிஷேகிக்க போகிறேன், அவங்க இந்த வல்லமையான ஊழியத்தை செய்ய. ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் 20 வயசு 20 பிள்ளைகளை இப்படி ஊழியத்தை போட்டீங்க, இவங்கெல்லாம் செய்வாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், இன்றைக்கி அபிஷேகம் பண்ண பின்பு அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கப்படும். அந்த கார்டில் இன்றைக்கு இந்த 6 மாதம் டேட் பண்ணப்பட்டிருக்கும். வாரக்கிழமை வந்து டீச்சர் கிட்ட ஒரு சைன் எடுத்து டீச்சரோட ஒரு நிமிஷம் பேசணும். அவங்களோட ஊழியம் முடிச்சு டீச்சர் அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க, தைரியப்படுத்துவாங்க. ஏதாவது ஊழியத்தில் பிரச்சனை இருந்தால் அவங்கள பேசுவோம். ஏன்னா அவங்க சின்னவங்க, பெரியவங்களோட ஏதாவது பிரச்சனை இருந்தால். அதுக்கு பிறகு பிரின்சிபல் என் மகன் பேசுவான் அடுத்த கிழமை. அதுக்கு அடுத்த கிழமை மகன் பேசுவான். ஏன்னா மகன் தான் இதுக்கத்தில் இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஊழியம் சேர்ப்பார். எனவே அது ரொம்ப ஸ்ட்ராங். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் காரில் நாளைக்கு ஒரு 8 பிள்ளைகள் சேர்ந்துப்பாங்க. 8க்கும் அதிகமானவங்க தான். எனவே அது பெரிய ஒரு பாக்கியம். 4வது கிழமை நான் பேசுவேன், எப்படி இருக்கீங்க, என்ன பிரச்சனை, என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த 6 மாதமும் அந்த ஃபார்ம் மார்க் பண்ணப்படும். அந்த 6 மாதமும் இவங்களோட பஞ்சுவல், இவங்களோட ஒழுக்கங்கள் இருந்து இந்த ஊழியம் தெளிவாக இருந்தால், இன்றைக்கு அபிஷேகப்பட்ட பிள்ளைகளுக்கு அன்றைக்கு 6 மாதத்தில் ஜூன் மாதம் நான் கிராஜுவேஷன் செய்வோம். கிராஜுவேஷனுக்கு நீங்கள் எல்லாம் வர முடியாது. சைல்ட் பைபிள் காலேஜில் 150 பிள்ளைகளும் அவங்களோட அம்மா இல்லாட்ட அப்பா வரணும். இந்த இடத்துல ரவுண்ட் டேபிள் போட்டு இது ஹோட்டல் மாதிரி ஆக்கி நம்ம கிராஜுவேஷன் செய்வோம். அதுக்கு நான் அந்த ரோப் கொடுக்க முடியும், ஏன்னா நான் பிடிஹெச் படிச்சுக்கினேன். என் தங்கச்சி கொடுக்க முடியும், ஏன்னா அவள் படிச்சுக்கா. அதே நேரத்தில் இலங்கையில் ஒரு 4 பைபிள் காலேஜ் பிரின்சிபலை கூப்பிட போவேன், இப்படி செஞ்சுருக்கேன், நீங்கள் வந்து ஆனர் பண்ணணும். அவங்க எல்லாம் ரோப் கொடுத்து வந்து இது ஆனர் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளை இன்றைக்கி அனாயினிங் பெற்று அந்த நிகழ்ச்சியில் நான் எடுக்காட்டி நீங்கள் என்னோட கோவிக்க முடியாது. ஏன்னா ஒழுங்காக வந்தவங்க ஊழியம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். நான் சும்மா பேருக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் கிராஜுவேஷன் ரொம்ப குவாலிட்டியாக இருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி நான் குவாலிட்டி பண்ணுறேன். சரியான அத்திவாரம் இருந்தால் பில்டிங் எப்பயும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஆமேன். அந்த அத்திவாரத்தை கொடுக்கும், இவர்கள் வெற்றியாக இருப்பாங்க. ஆமேன். இந்த நேரத்திலே கூட எங்களுடைய சிபிசி ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கிராஜுவேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பேரை நாங்கள் வாசிக்கும் போது, அவங்களோட மினிஸ்ட்ரியோட வாசிக்கும் போது யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டர்சன் அனுஷ்கா, சோவிங் மினிஸ்ட்ரி. ஜோஷுவா பிலிப், சவுண்ட்ஸ் மினிஸ்ட்ரி. டேவிட் ஹத்தேலா ஸ்டெப்னா, நியூகமர்ஸ் மினிஸ்ட்ரி. Attila Infana Piris, Newcomers Ministry. Anthony Metikshan, Media Ministry. Asuddin Sajja, Media Ministry. Imasha Rashmini, Media Ministry. Dilukshita Shah, Media Ministry. John Aniston, Media Ministry. Anthony Vinod Rohit, Media Ministry. Ramani Navodya, Choir Ministry. Ganindu Akash, Choir Ministry. Malki Desha, Choir Ministry. Lakshita Thavaraja, Choir Ministry. Sekaran Amasha, Choir Ministry. Shenoli Divelka, Choir Ministry. Yonika Ravindran, Choir Ministry. Vishalini Vamadev, Choir Ministry. Ethan Isaac, Choir Ministry. Mahendran Hassan, Choir Ministry. Joanna Rajpaksha, Choir Ministry. நான் இப்போ இவங்க மேலே கை வச்சு ஜெபிக்க போவேன். அற்புதமான ஒரு அனாயிண்டிங் வரப்போகுது. நான் கை வைக்கிறது கீழே விழுவாங்க. ஒரு அபிஷேகம் வரும். தேவ ஊழியத்துக்கென்று அபிஷேகம். அவங்க முதல் சர்வீஸ்லாம் அவங்கள கடவுளை என்ன செய்வாங்கன்னு தீர்க்க தான் சொல்லிட்டேன். அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமக்க நான் சீக்கிரம் ஜெபிக்கும்படியக்க தேவனோட வல்லமைக்கு வச்சு. ஆமென்.
நம்ம மேசேவசிக்கு வெடி வேலை ஆகான்னு டாக்டர்களை ஆச்சாகலாம் எல்லாரும் எழுந்திருப்போம். இவங்க மேலே கை வைக்கும் பொழுது இவங்களை அபிஷேகும்படி ஜெபிங்க. யாரும் கண் மூட வேண்டாம், கண்ணை திறந்து ஜெபிங்க. தேவனோட வல்லமை இறங்கும், தேவனோட வல்லமை இறங்கும். லாகோஷேகே ரியாந்தி காலா நான் உன் தலையில் ஒரு புறா அப்படி பறப்பதை பார்க்கிறேன். நீ உன் வாழ்க்கையில பின்னுக்கு போக வெக்க குணம் வேண்டாம், ஒரு தாழ்மை மனப்பான்மை உனக்கிட்ட இருக்கு, அது வீச வேண்டும். ஏசாயா சொன்னா எனக்கு பேச தெரியாதுங்க, ஆனா கடவுள் அவனை பயன்படுத்தினான். மோசே சொன்னாரு எனக்கு இயலாது, கடவுள் பயன்படுத்தினார். ஆமா, கடவுள் உன்னையும் அவர் பயன்படுத்துவார், வல்லமையை பயன்படுத்துவார். ஆனா நீ முன்னுக்கு போ, தாழ்மையாய் இருக்காது. ஒரு வல்லமை தம்பி, நீ நிறைய படிக்கணும், உன்னைய செதுக்கி இன்னும் படிச்சு கொண்டு போகணும். கடவுள் வல்லமை பலமாய் வேலை செய்யும். நான் கை வைக்கிறது ஒரு பெரிய வல்லமை பெரிய செய்யும். கைகளை நீட்டிக் கொள்வோம். தேவட வல்லமை இறங்கும், தேவட அபிஷேகம் இறங்கும். லீபோ பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும், தேவட வல்லமை இறங்கும். லிகாபா ஷகாலா பாகாதாலா 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 பா ஷக்கரே ஆந்திகாலா ராகோ ஷகாலா பாகாதாலா பாகாதாலா பா. இதுகையின் எல்லாமே உபய ஆக்ஷாவின் முன்னால் இருக்கவங்க ஜபத்தில்ங்க தேவன் வல்லமையை நிரப்புவா. தேவன் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவினாஸ் காலே பேச கணத்தினா லீதூலா பாகாதாலா பா ஷகாரா பாகாபா நீமா ஷக்கீரியாந்தி கலாரியாரியா லீபா சந்தி கலாரியா. நீ கடந்து போக பாதை துக்கம், நீ கடந்து போக பாதை வேதனை. சில நேரம் சிலருடைய உதவிகள் இல்லைன்னு சொல்லி மனசொடைஞ்சு ஒரு பின்மாற்றம் உனக்கிட்ட இருக்கு. ஆனா கடவுள் உன்னை வச்சு ஒரு திட்டம் வச்சுக்காங்க. உன்னைய சும்மா படைக்கல, அவர் திட்டம் வச்சுக்காங்க. அவருக்காக வாழ, அவர் உன்னை அபிஷேகிப்பார். நீ சாதாரணமானவன் அல்ல, அசாதாரணங்களை செய்வாய். உன் ஊழியம் ஜீசஸ் சர்வீஸில் இருக்கும். ஆனால் காலம் வரும் பொழுது நீ ஜீசஸ் சர்வீஸில் இருக்க மாட்டாய். நீ தனியே ஒரு சபை செய்வாய். கடவுள் உன்னை பயன்படுத்துவார். அந்த அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறேன். நிற்க முடியாமல் ஒரு அபிஷேகம் உன்னை தள்ளும். ஈத்தான், உன்னை எல்லாரும் தள்ளி முன்னுக்கு போன்னு தள்ள வைக்காத. உங்க அம்மா அக்கா அம்மாலாம் இப்படி இருக்குன்னு சொல்ல வைக்காத. நீயாவே உன்னை தள்ளணும். உனக்கு விருப்பம் வர வேண்டும். நீ உனக்கு இன்வெஸ்ட் பண்ணு. உனக்காக உன்னை காலத்தை கொடு, டைமை கொடு. உன்னை சுத்தி பிசாசு விலங்குலான்னு பார்க்கலாம். ஆனா கடவுள் உன்னை உச்சிக்கு கொண்டு போவார். நான் காண்கிறேன் ஒரு பெரிய மேடை. அந்த மேடையில் நீ நிற்கிறாய். திரளான ஜனங்கள் மத்தியில் நீ ஆராதனை செய்து கொண்டிருக்காய். கர்த்தர் உன்னை ஒரு ஆராதனை தலைவனாக அவர் உன்னை பயன்படுத்துவார்.
நீ குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வைப்பாய். உன்னுடைய குடும்பத்திலே மற்ற சகோதரிகள் தொழில் இருக்கட்டும், ஆனா நீ தேவனுடைய ஊழியத்தில் இரு. நீ குடும்பத்துக்கு செழிப்பை கொண்டு வர பெண்ணா இருப்பாய். உன் நிமித்தம் குடும்பம் கட்டப்படும். உங்க கஷ்ட காலம் உன்னால் இல்லாமல் போகும். உனக்கு இன்னும் டைம் கொடு, உன்னை செதுக்க டைம் கொடு. உன் குடும்பத்தின் செழிப்பு உன் கையில் இருக்கு. கடவுள் உன்னை செழிக்க வைப்பா. எனவே சீக்கிரம் வேலைக்கு போகவோ சீக்கிரம் வியாபாரம் செய்ய நினைக்காத. இன்னும் படி, இன்னும் உன் வாழ்க்கையை உனக்கு அர்ப்பணி. உன்னால் உன் குடும்பம் உன் வீடு கட்டப்படும். நீ செல்வம் நிறைந்த ஒரு பெண்ணா இருப்பாய். கடவுள் அபிஷேகம் உன்மேல் வருகிறது. தேவனுடைய வல்லமை உண்மையில் இறங்கும். தாழ்மையாக நீ பல நாடுகளுக்கு போவாய். அது எதற்கென்று தெரியாது. ஆனா ஒரு விமானத்தை காண்க. தேவன் பல தேசங்களுக்கு கொண்டு போவார். பல நாடு என்றால் ஒரு வேலை அது ஏவஸ்டஸா இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம். தேவனை கொண்டு போவார். உன்னுடைய பணம் ஊழியத்துக்கு பெரிய உதவியா இருக்கும். දේවාලය ඔබ කෙරෙයි. ඔබ පොඩි කෙනෙක් නොවෙයි. දෙවියන් වහන්සේ ඔබ පාවිච්චි කරයි. கடவுளை நிரப்பா. நான் கை வைத்த உடனே உன் உடம்பு நடுங்கும், முழு உடம்பும் ஷேக்காகும். நீ எல்லாரையும் அசைக்க ஒரு பெண்ணாக பாய். உனக்குள்ள ஒரு நடுக்கம் ஏற்படுது, ஒரு அதிர்வு ஏற்படுது, செலவியமாக எத்துக்கணும். நீ பலரை அசைப்பாய். அசையாதவள் உன்னால அசையும். தேவன் அதை දේවාලය ලබා ගන්න, දෙවියන් වහන්සේගේ පාලනයෙන් පිරන්න, දෙවියන් වහන්සේ උදෙසා සිට ගන්න. ඔබ සාමාන්‍ය ජීවිතය නිතන්න එපා. ඔබගේ පවුලේ ආශිර්වාද ඔබ වෙත තිබේ. දෙවියන් වහන්සේ ආලේප කරයි. ඔබගේ පවුලට ඔබ ආශිර්වාදයක් වෙයි. මා දේ දුන්නක් දකිනවා. ඔයා උඟක් ඇත එක්ක ගිවිසුම් ඇති කරයි. ව්‍යාපාර ගිවිසුම්, ආර්ථික ගිවිසුම් ඇති කරන කෙනෙක් වෙයි. ඒක දෙවියන් වහන්සේ රාජ්‍යයට ප්‍රයෝජනක් වෙයි. ගණින්දු දෙවියන් වහන්සේ ඔබ කරවනවා. ඔබ යන මාර්ගය දන්නවා. ඔබගේ දමෝපියන්ට එක්ක ඔබ ජීවිතන දන්නවා. භයංකර ගැටලු සමග ඔබ සිටිනේ. දෙවියන් වහන්සේ ඔබ අත්හැරේ නැහැ. පවුල අනිත් අයට වඩා ඔබගේ කැපවීම දෙවියන් වහන්සේ දකිනවා. නිසා දෙවියන් වහන්සේ ඔබගේ අමාරුව කරදර දෙවියන් වහන්සේ දකිනවා. දෙවියන් වහන්සේගේ බලය ඔබ කෙරේ ලැබෙයි. நீ பிரயோஜனம் மட்டும் என்று யார் சொன்னது? நீ டெக்னிக்கல் சைட்ல நான் நிறைய மெஷின்ஸ் பார்க்குறேன், அதெல்லாம் நீ கையாளுறாய். சில கண்டுபிடிக்க முடியாது, நீ கண்டுபிடிக்காய். அதில் உன் காலத்தை கொடு. தேவனோட அபிஷேகம் உண்மையில் இறங்கும். தேவனை பயன்படுத்தணும். தேவனுக்கு முழுமையாக பாதியிலே போய்விடாதே. அதில் வைராக்கியமாக சில மனிதர் ஆலோசனையில் விட்டுவிடு. தேவனுக்காக வைராக்கியமாக
දෙවියන් වහන්සේ ඔබ උසස් නිලධාරියෙක් කරයි. ලොකු තනතුරක් දෙයි. ඔබ ලොකු තනතුරේ ජීවත් වෙයි. நீ குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் தேவன் விசேஷ அபிஷேகம் கொடுத்தார். உன்னால் நிற்க முடியாம போகும். உன் அர்ப்பணிப்பை தேவன் காட்கிறார். நீ தைரியம் உள்ளவன், திடகாத்திரம் உள்ளவன். இந்த சபைக்கு நீ பெரிய ஒரு பொக்கிஷமா இருப்பாய். நீ ஸ்மார்ட்டா இருப்பாய். நீ ஓடி வேலை செய்ய மாட்டாய். உன்னுடைய ஞானம் சபைக்கு பெரிய பொக்கிஷமா இருக்கும். நான் ஏற்கனவே உனக்கு தான் சொல்லிவிட்டேன். தேவனுடைய வல்லமை உன்மேல் வரும். நான் கை வைத்த உடனே நீ கீழே விழுவாய். அந்த அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறேன், ஒரு புறாவை பார்க்கிறேன். அந்த அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள். தேவ வல்லமை உண்மையிலே நிற்க முடியாத அளவுக்கு வாழை பெண் அபிஷேகத்தில் நிரப்படுவாய். தேவனுக்கு பிரோஜனமுள்ளவாய் இருப்பாய். தேவன் அபிஷேகிக்கிறார். உன் குடும்பத்தில் உன்னை கத்த தேர்ந்தெடுத்தார். வீட்டுக்கு ஒருவன் ஊழியக்கான இருக்க வேண்டும். அந்த நபர் நீயா இருப்பாய். கேட்கவே தீர்க்கதான் சொல்லிவிட்டேன். நீ போற பாதை தனிமை, நீ போற பாதை நெருக்கம். ஆனால் கடவுள் அதை பார்க்கிறார். கடவுள் நடத்த எதிர்பார்ப்பது தாழ்மையை அர்ப்பணிப்போம், விடாமுயற்சி. அதை செய்து கொண்டவர் உன் கஷ்டத்தின் பாதைக்கு தகுந்த விதமாக. உனக்கு கஷ்டம் என்றால் என்னன்னு தெரியும், தனிமை என்றால் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட நீ ஆற்றுவாய். ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவியாக இருப்பாய். Now that all the students have been anointed, it is time to distribute their graduation cards. அவர்களுடைய பெயர்களை வாசித்து அவர்களுக்கு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் அமர்ந்து கொள்வோம். Anderson Anushka, Sewing Ministry. Joshua Philip, Sounds Ministry. David Attila Stefna, Newcomers Ministry. Attila Infana Perix, Newcomers Ministry. Anthony Metikshan, Media Ministry. Asurdin Sajida, Media Ministry. Imasha Rashmini, Media Ministry. Dilukshi Darsha, Media Ministry. John Aniston, Media Ministry. Anthony Vinod Rohin, Media Ministry. Ramani Navodya, Choir Ministry. Ganindu Akash, Choir Ministry. Malki Tirsha, Choir Ministry. Lakshita Tavaraja, Choir Ministry. Sekaran Amasha, Choir Ministry. Shenoli Divelka, Choir Ministry. Yonika Ravindran, Choir Ministry. Vishalini Vamadeva, Choir Ministry.
Isaac, choir ministry. Mahendran Hassan, choir ministry. Joanna Rajapaksha, choir ministry. இந்த நேரம் மிக முக்கியமான நேரம், மிக முக்கியமான நேரம். இந்த பிள்ளைகளோடு இந்த டீச்சர்மார் தான் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த வெற்றி காரணம் டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு செய்ய முடியாது. அவங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது பெரிய ஆஸ்வதம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க டீச்சர்ஸ், அவங்களோட உதவி இருந்துக்கு. எனவே இவங்க இப்போ கீழே போய் தேங்க்யூன்னு சொல்ல போவாங்க. இன்னைக்கு லாஸ்ட் டே அவங்க கீழே இருக்குது. அது ஒரு சோகமான நேரம், ஒரு வேதனையான நேரம். அப்போ இதில் எந்த டீச்சர் ரொம்ப முக்கியம்? சீனியர் டீச்சர் முக்கியமா இல்லை பிரைமரி முக்கியமா? இல்லை, சின்னதுலேருந்து முக்கியம். சின்னதுல ஒழுங்காக சொல்லி கொடுத்து அழகாக செஞ்சு அடுத்ததுக்கு பாஸ் பண்ணிக்காங்க. அது ஒழுங்காக பாஸ் பண்ணிட்டு இது கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கான். இந்த டீச்சர் மேலே பைபிள் வச்சு படிப்பிச்சது மட்டுமா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் போன புள்ள டாய்லெட்டுக்கு வர சொன்னால் அவங்களோட டாய்லெட்டுக்கு போயிருக்காங்க. சில டாய்லெட் இருந்துக்காங்க கால் செட்டில், அதெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அவங்கள உடுப்பாட்டிருக்காங்க, அவங்கள பத்திரமா பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. சில நேரம் சில பிள்ளைக்கு சில தனிப்பட்ட பிரச்சனை இருந்துக்கு, அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கவுன்சில் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஆகவே இந்த டீச்சர்ஸ்க்கு இவங்க தேங்க் பண்ண போவாங்க. கடவுள் இந்த நாளை இவளை ஆஸ்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளெஸ். டீச்சரை விஷ் பண்ண கடைசியாக We will now move into the award ceremony for the third term examinations. These awards are given after carefully calculating each child's examination marks, memory verse, performance and attendance.
The children have put in a lot of effort studying, learning their memory verses, coming to classes regularly, and trying their best in everything. So today, we take this moment to congratulate our children for all the effort they have put in and for giving their very best throughout the term. Let us encourage every child with a warm applaud as they come forward to receive their awards. And the third place goes to Joel Chevon, Primary English. யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். The first place goes to Axel Sarah Chitran Aaron, Primary Tamil. We are now moving into another important movement, CBC's reopening today. Our children walk past the balloons through the CBC entrance. They are not walking back as they are once were. They walk out as stronger, more powerful, anointed and blessed children of God. இரு நம்மத்திலே 2 நிகழ்ச்சிகள் நடந்தது. முதலாவது நிகழ்ச்சி 16 வருஷங்கள் 16 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் அவுட் ஆகிட்டாங்க. 22 பேர்களே 20 பேர் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றாங்க. அவள் வல்லமை ஊழியம் செய்ய போறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் எங்கும் காண முடியாது. அவர்கள் மேல் குறியாக இருப்போம், அவள் நோக்கமாக இருப்போம். ஆனால் இந்த 20 பேர்கள் எத்தனை பேர் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஜூலையில். ஆனால் நாங்கள் பக்கத்தில் பின்னுக்கு தொடர்ந்து இருந்து 20 பேரை நாங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். அதுக்கு பெற்றோருடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ரெண்டாவது, நம்முடைய சைல்ட் பைபிள் காலேஜில் 2026ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு எக்ஸாம் நடந்துச்சு. இந்த அத்தனை எக்ஸாம் பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சர்டிஃபிகேட் வழங்கினோம். மொத்தமாக 15 பிள்ளைகள் சர்டிஃபிகேட் எடுத்துக்காங்க ஒவ்வொரு சர்வீஸில். நான் இன்றைக்கு இதை கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், என் பிள்ளை எடுக்கணும் அது நமக்கு. ஆனால் இந்த 15 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க நிற்காது. இந்த 15 பேரோடு இந்த ஒரு வருஷம் நாங்கள் இருப்போம். செல்ல அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் கூட்டி போவேன், அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவேன், அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்துவேன். அதுதான் மிக முக்கியம். ஆகவே இந்த எக்ஸாம் போட்டு நாங்கள் ரிப்போர்ட் எழுதுகிற நேரத்தில் நமக்கு ஒரு 15 பேர் வந்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட்னு. திடீர்னு நான் சொன்னேன், இல்லை மார்க்ஸ் மட்டும் போட வேணாம், அட்டெண்டனையும் போடுங்க. இந்த வருஷம் வந்து 46 அட்டெண்டனையும் போடுங்க. அப்படி போட்டால் அந்த மார்க்ஸுக்கு 100க்கு எவ்வளவு, இது 100க்கு எவ்வளவு போட்டு கூட்டி 2ஆக பிரித்து பர்சன்டேஜ் வீதம் பார்க்கும் பொழுது வந்த 15 பேரை காணோம். இவங்கெல்லாம் உள்ளுக்கு வந்துட்டாங்க. அப்போ யோசிக்கலாம், பாஸ்டர் இப்படி போட்டனால. ஆமாம், ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வராமல் காலேஜுக்கு வராமல் அது கடைசி 5 கிழமை இங்கே காலேஜுக்கு வந்து புக்கை வச்சு நல்லா படித்து எக்ஸாம் எடுத்து பாஸ் ஆகும். ஆனால் அட்டெண்டன்ஸ் முக்கியம். இங்கே வரும் பொழுது குணாதிசயம் ஆகும், கடவுளோட பிரசன்னம் வரும், ஊழிய பாகம் வரும், ஆராதனை கலந்து கொள்வார்கள். ஒழுக்கம் முக்கியம். எனவே இந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கப்பட்டிருக்குது. ஆக அப்படி நாங்கள் செலக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்கள பஞ்சுவல், அவங்க அட்டெண்டன்ஸ் ஆரம்ப சின்ன வயசுலேயும் சர்ச்சில் இருக்கணும். அப்போ தான் அவங்க வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒழுக்கத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். ஆகவே நாங்கள் ரொம்ப கவனிக்கோம். இந்த வருஷம் இன்னும் ரொம்ப கவனிப்போம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. காட் பிளஸ் யூ. இப்போ பிள்ளைகள் வரப்போவாங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு அவங்கள கரங்களை தட்டு நாங்கள் வரவேற்க போய்க்குவோம்.
அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே எல்லாம் வாய்தான் சொல்லுங்க. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே ஆனந்தமான கைகள் வைத்து ஒரு நாளும் தாய் கண்டேனையா அண்ணால் என்னையே மறந்தேனையா ஒரு நாளும் தாய் கண்டேனையா அண்ணால் என்னையே மறந்தேனையா உந்தாயே பேரிதையா உந்தாயை பேரிதையா உந்தாய் பேரிதையா உந்தாயை பேரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே ஆனந்தமே. பரலோக பிதாவே, இப்படியான ஒரு சேவை செய்ய நீர் எங்களை அழைத்து அபிஷேகித்திருப்பதை நினைத்தால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த வருஷத்தில் 20 பேர் தங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கார்கள். உமக்கு நன்றி. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாலே பரலோகம் சந்தோஷப்படுமே. ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர்கள் தங்களை அர்ப்பணித்தால் எவ்வளவு சந்தோஷம். அந்த ஆனந்த சந்தோஷம் பரலோகத்தில் இருந்து அதை நினைக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். அந்த அளவு சந்தோஷத்தை கொடுத்தீரேன். இந்த முழு சபையும் நானும் இந்த சபை மக்களும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு உதவியாக இருப்போம். எங்களை அர்ப்பணிக்கும். இன்று தேவாவியே, இந்த இடம் முழுவதிலும் நீர் நிரம்பி இருப்பதுக்கு நன்றி. இந்த இடம் முழுவதிலும் நீர் நிரம்பி இருப்பதுக்கு நன்றி. தேவதூதல் இந்த இடத்திலிருந்து கிரிகை செய்வதற்கு நன்றி. வல்லமையாய் செயல்பட போக்கு நன்றி. அதிசயங்கள் நடக்கட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும். சின்ன வித்தியாசம் பெரிய மாற்றங்கள் உண்டாக்கும். அந்த வித்தியாசம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உள்ள ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உற்சாகமா கைகளை தட்டி மேம்படுத்துவோம். உட்காரலாம் தேவனுடைய சமூகத்தில். செவ்வாய்க்கிழமை என்னை சந்திக்க முடியும். எனவே என்னை சந்திக்க வேண்டும் என்று பின்னாலே பயன் போடுங்கள். வெள்ளிக்கிழமை சுகமலை கூட்டத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆராதனை உண்டு. இந்த 24ஆம் தேதி எங்களுடைய யூத் எல்லாம் சேரும். எல்லா யூத்தும் வரணும். 15லேருந்து 35 மீட்டர் எல்லாம் வரணும். கல்யாணம் கிட்ட இருந்தால் வாங்க. ஒரு ஃபன் நல்லா ஆக்கணும். ஆகவே இந்த யூத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் February 4ஆம் தேதி யூத் 1 டே ட்ரிப் போவோம். அது காலையில் இங்கேருந்து 6 மணிக்கு போயிடுவோம். ஒரு 3 நாள் பஸ் புக் பண்ணி போயிடுவோம். ஒரு பீச் சைட் போகலான்னுக்கும், ஸ்விம்மிங் பூலுக்கு இடம் போகலாக்கலாம். அங்கே ஒரு யூத் ஃபெலோஷிப், ஒரு பிரசங்கமும் மற்ற கேம்ஸ் தான் இருக்கும். எது ஆசீர்வாதமாக இருக்குதோ அதை தேவன் தொடுவா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். எழுந்து நட. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஒரு
சப்பானே. தாயின் கருவில் இருந்து பிறக்கும் பொழுது சப்பானையாய் பிறந்தவன். அம்மோட வயிற்றுல சப்பானையாகவே பிறந்தவன். தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது இவனுக்கு பிறந்த பொழுது இருந்து அவனுடைய 2 கால்கள் வேலை செய்தில்லை. அவனுக்கு தனியே எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு தனியே எலும்பி நிற்கவும் முடியாது. யாராவது தூக்கி நிப்பானால் நிற்க முடியாது. அவனை தூக்கி போய் வைக்க வேண்டும். பைபிள் சொல்லுது. அவனுடைய வயது எவ்வளவு இருக்கும்? அப்போஸ்தலர் 4:22 அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டுதான். அவனுடைய பாதி வயசே முடம். அவனுடைய பாதி வாழ்க்கையில தான். 2வது அவன் இன்னொரு சார்ந்து இருக்க வேணும். தான் எலும்ப வேண்டாம், எங்காவது போகணும், ஏதாவது செய்யணும்னா அவனுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவனை தூக்கி கொண்டு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஆள் கொண்டு போகணும். அவனால் தனியே எதையும் செய்ய முடியாது. ஆனால் தனியே செய்ய முடியாது. இந்த காலையில் இந்த இடத்துல எத்தனை பேக்கிங்க உங்களுக்கு தனியே எதுவும் செஞ்சு கொள்ள முடியாமா? புருஷன் ஏதாவது கொடுத்தாதான், புருஷன் கொடுத்தாதான் நீ இருந்தால் நீ பிள்ளை. என் பிள்ளைகளை ஏதாவது தந்தாதான். வாழ்க்கையில தான் எதையும் சாதிக்க முடியாம இருக்காங்க. தன்னால எழுந்து நிற்க முடியாம இருக்காங்க. தானா எதுவும் செய்ய முடியல. தானாக வாகனத்தை வாங்க முடியல. தானாக வீட்டை வாங்க முடியல. தானாக பிசினஸ் செய்ய முடியாது. தானா சர்ச்சை செய்ய முடியதில்ல. அப்படி அவங்க முடம். இன்னைக்கு நம்மள பல முடமா இருக்காங்க. ஆனா இதுல ஒரு அழகு என்னன்னா, அவனை ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டு தேவாலயத்தின் வாசல்ல உட்கார வைப்பாங்க பிச்சை எடுக்க. ஆனா அவன் டெய்லி சர்ச் வாரான். ஆனா அவன் முடம். கேட்பாங்க, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வாங்க தானே, ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு கடன், ஏன் வாழ்க்கை நிற்க முடியல, ஏன் வியாபாரத்தை செய்ய முடியல? சர்ச்சுக்கு வருவதால அவன் பிரச்சனை தீராது. என்ன பாஸ்டர் புதுசா சொல்லுங்க? ஆமா, சர்ச் உனக்கு வாழ சொல்லி கொடுக்கும். சர்ச் உனக்கு கற்றுக் கொடுக்கும். இப்படி வாழன்னு கற்றுக் கொடுக்கிறதா சர்ச். சர்ச் கற்றுக் கொடுக்காம இருந்தா சர்ச் அல்ல. சர்ச் என்பது ஒரு ஸ்கூல். உனக்கு படிப்பிக்கும். சர்ச்சுக்கு வாங்க ஆனா இன்னும் முடம். சர்ச்சுக்கு வாங்க இன்னும் கஷ்டம். சர்ச்சுக்கு வாங்க இன்னும் எழும்ப முடியாது. கடல்ல இருந்து வெளியே வர முடியல, பிரச்சனை வெளியே வர முடியல. இன்னைக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? என் புருஷன் கொடுக்கல, என் பிள்ளைகள் எனக்கு உதவி செய்யல. இந்த குற்றச்சாட்டு செல்லாது. புருஷன் பணத்திலையும் புள்ளல பணத்திலையும் வாழ்றது வாழ்க்கை இல்ல. அதை விட ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பல முடமா இருக்கும். சரீரத்தில் முடம், உண்மைக்கு கை காலையா. சிலர் மனதில் முடமா இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு துரோகம் நடந்துச்சு, அதனால இனி வாழ்க்கையே வேணாம், இனி நான் இந்த பிசினஸ் செய்ய மாட்டேன், இனி நான் இதை பண்ண மாட்டேன். மனசுல வெறுப்பு. கல்யாணத்தை பேசி கல்யாணம் உடைஞ்சோன்னு ஐயோ மனதில் பாதிக்கப்பட்டு இனி வாழ்க்கையே வெறுத்து பேச போனாலும் விருப்பம் இல்லை. தேவன் செய்ய சொன்னதை அரசாங்கம் தங்களுக்கு செய்யணும் பார்த்து கொண்டிருக்காங்க. கடவுள் உன்னை மேல வர சொன்னா நீ மேல வா, நீ தனியால போகணும். உனக்கு அணுக முக்கியம் இல்ல, உனக்கு அதை விட மேலான ஒரு இருக்கா. அதே போல நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மூடம், வாழ்க்கையில ஒரு துரோகம், வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கை நினைக்காத வந்தோன்னு நீ ஆண்டவர் வேணாம், கடவுள் கொடுப்பதை நிப்பாட்டுவாங்க, ஜெபிக்க நிப்பாட்டுவாங்க, பைபிள் வாச நிப்பாட்டுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூடம். ஊழியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு ஊழியம் வேணாம், அப்படி முடமாயிடுவாங்க. ஊழியத்தை செய்யறது விட்டுவாங்க. அவன் அப்படி பேசுறான், இவன் எப்படி பேசினான், ஊழியத்தை பிரச்சனைனால முடமாறாங்க. இவன் சப்பானே எதையும் தானா செய்ய முடியாம இருந்தது. வாழ்க்கையில எதையும் உன்னால செய்ய முடியாட்டி நீ பிச்சை தான் எடுப்பாய். பிச்சை எடுக்க வாழ்க்கை வாழனா. இவன் 40 வருஷம் முடமாதான், சர்ச்சில் அந்த முடம். ஆனா பைபிள் சொல்லுது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நசரா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இயேசு நாமம் சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும். இயேசு நாமம்
உலகத்திலே எல்லா நாமத்தை விட வல்லமையான நாமம். பாதாளங்கள் நடுங்கும், பிசாசுகள் ஊடு சத்தமிட்டு ஓடும், வியாதிகள் சுகமாக்க ஒரே நாமம், அது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், நடக்காதவைகள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய நாமத்தை சொன்னாலே இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கும், அற்புதம் நடக்கும், பாதாளம் நடுங்கும். அவருடைய நாமத்தை சொன்ன அற்புதம் நடக்கும், அவருடைய நாமத்தை சொன்ன அதிசயம் நடக்கும். ஆமென். இப்ப அவன் சர்ச்சில் இருக்கான். இயேசு நாமம், அற்புதம் நடக்க வேண்டும். பாப்பாங்க 3:6 அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னிடத்தில் உன்னிடத்தில் உள்ளது உனக்கு தக, இயேசு நாமத்தை எழுந்து நட்ட. உடனே அவன் என்ன செய்யணும்? எலும்பி குதிச்சு நடக்க வேண்டும். ஏன்னா அவன் தேவ பிரசன்னத்தில் இருக்கான், தேவ ஆழத்தில் இருக்கான். இப்ப இயேசு நாம சொன்ன அவன் எலும்பி நடக்கணும். ஆனால் அவன் நடக்கல. இயேசு நாம சொல்லி நடக்கல. புதினம் இல்லையா பாஸ்டர்? நான் ஒவ்வொரு சண்டே சர்ச் வரேன், நல்ல ஊக்கமா ஜபிக்கிறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஒன்னும் நடக்காது. ஜெபம் பண்ணி ஒன்னும் நடக்காது. ஏன்னா புதிய ஏற்பாடு இயேசு சிலுவை மாறதுக்கு முதல்ல என் நாமத்தில் எதை கேட்டால் அதை செய்வேன், கேளுங்கள் அப்பொழுது தகப்படும். ஆனா இயேசு மறைத்து உயிர்த்தெழுந்த பின்பு அது செல்லாது. இப்ப நீ எடுக்க வேண்டியது. ஏன்னா ரோமர் 8:32 பிறகு அவரை தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டார். அப்ப ஜெபம் சொல்வது கேட்பதல்ல. நான் சர்ச்சுக்கு வர்றது ஆசீர்வாதத்துக்கு அல்ல, நான் படிக்க ஆசீர்வாதத்துக்கு படிக்க. ஜெபிப்பது என்பது நானும் தேவனும் உறவு. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையை மகிமையாக வளர்த்து இந்த பிள்ளைகள் 20 பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற அளவுக்கு என்ன பயன்படுத்தும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு நன்றி அப்பான்னு அவரோட உறவு கொள்வதுதான் ஜெபம். ஜெபத்தால உன் தேவை சந்திக்கப்படாது. ஜெபத்தால் அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்கணும் கட்டளை நடப்பதாக, இது செய்யப்படட்டும், பணம் வா என் அக்கவுண்ட்ல, இன்றைக்கு மிரக்கல் மணி வரட்டும். வீட்டுக்கு போய் பார்த்தா அக்கவுண்ட்ல பணம் வந்து எவன் போட்டான்னு தெரியாது. ஆமென். அதான் மிரக்கல் மணி. அவ்வப்போது கிளம்பில ஒருத்தர் நானும் அப்படிதான், இயேசுவின் நாமத்தில் என் அக்கவுண்ட்ல மிரக்கல் மணி வரட்டும் அப்படி சொல்லுவேன். திடீர்னு பார்த்தா பேங்க்ல அக்கவுண்ட்ல பணம் வந்துக்கும். நீங்க கேட்கல, அதுதான் கிடைக்கல. அப்ப பாங்க, அவன் சர்ச்சில் தான் நடக்கல, ஜாம் பண்ணா நடக்கல. ஜெபத்துக்கு வல்லமைக்கு சொல்லுமே. இப்ப கவனிங்க, இந்த மைக் வேலை செய்தா இல்லையா? வேலை செய்து இல்லையா? வேலை செய்து. இப்ப ஜெபம் பண்ணி இந்த மைக் வேலை செய்து நிப்பாட்ட போறேன் இயேசுவின் நாமத்தில். மைக் இப்ப வேலை செய்யாம போவாங்க. இயேசுவின் நாமத்தில் சர்வல பிதாவே, இயேசுவின் வல்லமையான நாமத்தில் இந்த மைக் வேலை செய்யாது இருப்பதாக. ஸ்டாப். ஹலோ, ஜாம் பண்ண பின்பு வேலை செய்து என்ன பாச ஜெபத்துக்கு பதில் இல்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நல்ல அந்நிய பாஷை பேசுவேன். மைக் வேலை செய்ய நல்ல ஜாம் பண்ண. ஓ மைக் வேலை செய்யாத. செக் பண்ணி பா, வேலை செய்யல. இப்ப ஜெபத்துக்கு பதில். ஹலோ, இப்ப ஜெபத்துக்கு அற்புதமா பதில் நடந்துச்சா? இல்ல. சார் 7 நாள் உபவாச ஜெபம் பண்ணும், மைக்க வச்சு எல்லாம் சுத்தி என்ன போடலாம் ஜெபிக்கும். ஹலோ, வேலை செய்து. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? சர்ச்சுக்குள்ள இருக்கும், ஜெபம் பண்ணும், ஆனா கேட்க நடக்கல. வேலை செய்யக்கூடானா?
நீ ஏதாவது செய்ய வேண்டும். நீ ஏதாவது செய்ய வேண்டும். ஆண்டவர் உன்னை ஏதோ செய்ய வைக்கிறார். இந்த 2025 26 சும்மா இருக்காத. நீ ஏதாவது செய்ய வேண்டும். Come on church, நீ ஏதாவது செய்ய வேண்டும். 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம் 6ஆம் வசனம், எழும்பி நடன்னு சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்தான். கொஞ்சம் குனிஞ்சான். சொல்லுங்க, கொஞ்சம் குனிஞ்சான். உன் வாழ்க்கையில நீ சில காரியத்தை எழுப்ப வேணும்னா கொஞ்சம் குனிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2024 கொஞ்சம் குனிய வேணும். சிபிசி சைல்ட் பைபிள் நல்லா வரணும்னா, ஐயோ நான் இப்படி இருந்து சகவாது, கொஞ்சம் குனிய வேண்டும். நீ கொஞ்சம் குனிய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் 2024 கொஞ்சம் குனி. எலும்பாததுகள் எலும்பும், எலும்பாதது எலும்பும். சபைக்கு வந்தா போதா, ஜெபிச்சா போதா, கொஞ்சம் குனி. ஓ குடும்ப எலும்ப கொஞ்சம் குனி. ஓ வியாபாரத்துக்கு குனி. உன்னை வாடுறதுக்கு கொஞ்சம் குனி. உன்னை பிசினஸ் குனி. சர்ச் பெரிய சர்ச் 5000 பேர் உட்கார்ந்துக்க சர்ச்சை கத்தகனுக்கு தர வேணும்னா நான் குனிய வேண்டும். நீங்க குனிய வேண்டும். நீங்க குனிய வேண்டும். 2024 கொஞ்சம் குனிங்க, கொஞ்சம் குனிங்க. பேதுரு, நீ வல்லமையான ஊழியக்காரனா இருக்கலாம், உன் நிழல் பட்ட அற்புதம் நடக்கலாம், ஆனா நீ குனிய வேணும். சிலக சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டப்பட விருப்பல. அப்படின்னா கஷ்டப்படாது. உன் வாழ்க்கையில மக்கள் உன் உயர்வை கொண்டாட, நீ உயரும் பொழுது மக்கள் கொண்டாடுவார்கள் என்றால் நீ பட்ட வழிகளை தான் கொண்டாடுகிறார்கள். உன் வழிகளை தான் கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு இந்த சாட்சி இப்படி இருக்கு, அது காரணம் பல வழிகள் பின்னால் உண்டு. குனிஞ்ச இந்த வருஷம் கொஞ்சம் குனிய வேண்டும். நீ குனிய வேண்டும். அவன் குனிஞ்சு 7ஆம் வசனம், தனது வலது கையினால் அவனை பிடிச்சான். அவனை பிடிச்சான். வலது கையால பிடிச்சான். இடது கை வல்லமையா, வலது கை வல்லமையா? எது பவர்ஃபுல்? எது ரொம்ப ஸ்ட்ராங்? அப்படின்னா நீ குனிகிற நேரத்தில் முழு ஃபோர்ஸை போட்டு உன் பிஸ்னஸுக்காக எவ்வளவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு போட முடியுமோ, எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ, எவ்வளவு உன்னால தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ உன்னை விட்டுக்கொடு. விட்டுறாத. நீ குனிய வேண்டும். நீ குனிய வேண்டும். உன் முழு பலத்தை போடு. சோர்ந்து போகாத. ஒரு விதை, அந்த விதையை எடுத்து, அது மாமர விதையோ, பலாப்பழ விதையோ, அல்லது பனையிலையோ விதையோ, ஏதோ விதையை எடுத்து ஒரு மனிதன் குழிய தோண்டுறான். தோண்டி அதில் வீசி மண்ணை போட்டு மூடிறான். சில நேரம் மக்களுடைய குழி தோண்டி உள்ள போடலாம். உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடி உன்னை மிதிக்கலாம். இன்னைக்கு நீ தண்ணி மேல உள்ள இருப்பாய். பல்ல கொண்டு மிதிச்சு கொண்டு போகலாம். நீ இருட்டில் இருக்காய், யாரும் இல்லை. நீ தனி இருக்காய். நான் தனி இருக்கிறேனே, யாருமே இல்லையே, எல்லாரும் மண்ணை போட்டு மிதிச்சுட்டாங்களே, என்னை புதைச்சிட்டாங்களேன்னு அந்த விதை இருக்காது. அந்த விதை ஒரு தீர்மானம் எடுக்கும். நான் என்னை வெடிக்க வைப்பேன். அது நிலத்தை தோண்டி தோண்டி வேரை உள்ளே விடும். வேரை 4 பக்கம் விடும். தண்ணி யாரும் போடுறாங்க இல்ல, தண்ணி யாரும் போடாட்டியும் தண்ணி எங்க இருக்குன்னு அந்த விதைக்கு தெரியும். தானே தண்ணியை தேடி உள்ளே போகும். உனக்கு யார் உதவி செய்ய? நீ உள்ள போ. வெளியில என்ன நடக்கு யாருக்கும் தெரியாது. அது சைலண்ட். அது சைலண்டா சில மாதங்கள் உள்ளே வேர் கொண்டு போகும். என்னை 1000 பேர் மிதிக்கலாம், 100 பேர் மிதிக்கலாம், எச்சு துப்பி போலாம். நான் இருக்கனா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ரகசியமாய் வளரும். எனக்கு தண்ணி ஊத்தலாம், தண்ணி என்னை புதைச்சவன் தண்ணி கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஏன் தண்ணியை நான் தேடி போகும். சைலண்ட். 2026 சைலண்ட். நீ சைலண்டா வளரு.
இந்த வருஷத்துல நான் சைலண்டா வளருவேன், சிபிசியை சைலன்ஸா கொண்டு வருவேன், மினிஸ்ட்ரியை சைலண்டா மேல கொண்டு வருவேன். இது சைலண்ட். உண்ட வாழ்க்கைய பப்ளிக் பண்ணாத. இன்னைக்கு நிறைய பேர் மக்கள் நான் நல்லா இருக்குன்னு தெரியணும், மக்கள் நல்லா இருக்குன்னு தெரியணும், அப்பதான் எனக்கு மதிப்பு இருக்கு. அதனால தான் என்ன செய்வாங்க, எங்கேயாவது போனா ஒரு படத்தை பிடிச்சி, மீனை பிடிச்சி, சாப்பாடை பிடிச்சி, படம் பிடிச்சி அதை ஸ்டேட்டஸ்ல போட்டுவாங்க. நான் இந்த சாப்பாடு சாப்பிடுறேன், இந்த ஹோட்டல்ல இருக்கிறேன். கடல் கிட்ட போயிருப்பாங்க, நான் பீச்சுக்கு போனேன். உன்னையே பப்ளிக் பண்ணாத. நீ என்ன செய்றா, என்ன துடுத்தா, என்ன லிப்ஸ்டிக் போட்டா பண்ணாத. ஐபோன் கிடைச்சா அதுக்கு ஒரு மியூசிக், அது ஒரு வீடியோ, அதை திறக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அதை தடுவுற ஒரு வீடியோ, இதெல்லாம் தேவையா? சைலண்டா வளர. ஒன்றே போடாது. நான் ஏன் ஸ்டேட்டஸில் ஒரு நாளும் நான் இதுகளை போடுறதில்ல. நான் ஏன் ஸ்டேட்டஸ் போட்டால் எனக்கு லாபம் வாகமாய் போடுவேன். வெள்ளிக்கிழமை கூட்டத்தை போடுவேன், ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை போடுவேன், என்னை மினிஸ்ட்ரியை போடுவேன். வருஷத்துக்கு 3 தடவை வேணா என் பிள்ளைகளோட நறுக்க போடுவேன். வேற எதுவும் போட மாட்டேன். சைலண்ட். நீ ஜிம்ல இந்த வருஷம் ஜாயிண்ட் ஆனா அந்த ஜிம்ல படத்தை போடாத, டம்பெல்ல தூக்கமாய் போடாத. 2 மாசத்துல முடிச்சிடும். சைலண்டா வளரு, சைலண்டா மேல வா. சிலதுகள் அப்படி இல்லை, தனக்கு உடுப்பு கடிச்சுனா லிப்டிக்கை போட்டு அப்படி இங்க பார்க்க இருக்கும், படம் அங்க அப்படியே இங்க பார்க்கும், இங்க பார்க்கும், அங்க பார்க்கும். இதெல்லாம் தேவையா? கிறிஸ்மஸ் சைலண்டா, உன் வாழ்க்கையை சைலண்டா கொண்டு போ. இதுதான் தேவையில்லை. உன் பர்த்டே சைலண்டா கொண்டு போ. இந்த வருஷம் பப்ளிக் வேணாம், உள்ளுக்கு வளரு, உள்ளால வளரு. உன்னை யாரும் பார்க்க நினைக்காத, புகழோன்னு நினைக்காத. தேவையில்ல. உண்ட வளர்ச்சியை காட்டாத. ஆனா ஒரு நாள் வரும், இந்த சைலண்டுக்கு பின்ன ஒரு நாள் வரும், நீ வெளியில வரும். நீ காட்ட தேவையில்ல. அது தானாய் ஒரு பனை மரத்தை போல, தானாய் ஒரு மாங்காய் மரத்தை போல அது பெருசாய் வளரும். பலர் ஆச்சரியப்படுவார்கள், ஏய் இந்த மரம் இவ்வளவு பெருசாய் வந்ததே. ஓ, பலருக்கு நீ நிழல் கொடுப்பாய், பலருக்கு கனி கொடுப்பாய், பலரை ஆசீர்வதிப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2026 உன்னை நான் மேலே கொண்டு வருவேன். நீ குடி, உன் கைய கொடு, உட்காங்க. அப்துல் கலாம் சொன்னார், உறக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் வருவது கனவு. உன்னை உறங்க விடக்கூடாது, அதுதான் உன் கனவாக இருக்க வேண்டும். உன்னை தூங்க விடக்கூடாது. இதை செய்யணும், இதை செய்யணும். பைபிள் சொல்லுது, அவன் இயேசு நாமத்தை சொன்னான். சொல்லி இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, குனிங்க, உங்க முழு பலத்தை போடுங்க. எதுக்கு முழு பலத்தை போடணும்? 7ஆம் வசனம். வலது கையினால் அவனை பிடித்தான், அவனை கையை பிடிச்சான், அவனை கையை பிடிச்சான். எதை பிடிச்சான்? அவனை பிடிச்சான். எதுல பிரச்சனை? காலில் பிரச்சனை. அப்ப எதை பிடிக்கணும்? காலை பிடிக்கணும். ஆனா அவன் காலை பிடிக்கல, அவன் எதை பிடிச்சான்? கையை பிடிச்சான். நீங்க எது உங்களுக்கு பிரச்சனையோ அதே தான் பிடிச்சு கொண்டிருக்கீங்க. எவ உங்களுக்கு பிரச்சனையோ அதே நினைச்சு கொண்டிருக்கீங்க. தூக்கி போட்டு பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்காத. உன்னை விட்டு போனவங்களை பார்த்து கொண்டு இருக்காத. உன்னை விட்டு ஒதுக்கினவங்க உன்னை அவமானப்படுத்துறாங்க, ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவங்க அப்படி பேசிட்டாங்களே, அதே யோசித்து கொண்டு இருக்காத. விட்டு உன் வேலையை செய். போனதுகள் தானாய் வரும். எது சரியோ அதிலே அல்லாமல் எது தவறோ அதே தொடர்ந்து பிடிக்காத. இதனால நீ எழுந்திருக்க மாட்டாய். பேதுரு கால் அல்ல, கைய பிடிச்சா உடனே கால் வேலை செஞ்சு. எனக்கு இந்த கை வச்சு நாக்கள் விழுகிறது, அபிஷேகம் அது நல்ல வேலை செய்யுது. இந்த ஊழியத்தில் சிலது எனக்கு கொஞ்சம் வேலை செய்யறது குறவுன்னு வச்சுக்கலாம். இதை முன்னு கொண்டு வரதை விட இந்த வேலை செய்யறதுக்கு நிறைய டைமை கொடுத்து அது பயங்கரமா வந்துச்சுன்னா இது தானாய் நடக்கும். அதான் முக்கியம். உங்களால என்ன முடியும், உங்ககிட்ட என்ன திறமைக்கு, எது உங்களுக்கு செய்யலாம், அதை தொடுங்க. வேலை செய்யாததை தொடாத.
அது கஷ்டம். நொண்டி குதிரை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதை விட்டு ஒரு கழுதை இருக்கு, நல்லா ஏக கழுதைல அது போகும். அந்த காலை பிடிக்காத விட்டு பேதுக்கு அதை விட்டுட்டு அவன் எது வேலை செய்தோ அதை பிடிச்சான். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அதே பார்த்து கொண்டிருக்கீங்க. அதே பார்த்து கவலைப்பட்டு காலை பிடிக்குதே காலை பிடிக்குதே அதே பிடிச்சு கொண்டு இருக்காது. நல்லதுபடி நல்லதுபடி ஒரு பிஸ்னஸ் விழுந்துட்டு இந்த புள்ள அங்கே தான் வேலை செய்ய போச்சு 40,000 சம்பளத்துக்கு. நான் கேட்டேன் உயர்வு இல்லையா? இல்லை பாஸ் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, விட்டுட்டு வேற ஒரு ஜாபுக்கு போ. இல்லை பாஸ்டர் கஷ்டத்தில் இருக்குன்னு எனக்கு ஜாப் உதவி கொடுத்தாரே அப்படி சொல்லி நீ அங்கே இருக்காது. அவன் கஷ்டத்தில் வில்ல காரணம் யாக்குது, நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்காது. உன் லைஃப் அடி பாரு. உன் மனதில் வேலை செய்யாதவளையும் இழந்தவைகளையும் உன்னை விட்டு போனவர்களை மாத்திரம் சிந்தித்து கொண்டு இருக்காது. அப்படி இருந்தால் உனக்கு சோகம் வரும். பேது எது சரியோ அதை பார்த்தான். 5000 பேர் இருந்தாங்க, சாப்பிடல, வனாந்திரம். ஐயோ இது வனாந்திரமே பேது சொல்லலாம். பிலிப்பு சொல்லலாம் 2 ஐயோ காசு இல்ல. இன்னொருத்த சொல்லலாம் இது இருட்டாயிட்டு, இது இல்ல அது இல்ல, அதான் பேசலாம். ஏன் சொன்னவே கையில் 5 அப்ப 2 மணிக்கு தான் அதை கொண்டு வா. இருக்கிறத வச்சு வேலை செய், இருக்கிறத வச்சு வேலை செய். உன் கையில கோடிக்கணக்கு பணம் உள்ளவங்க இல்லாம இருக்கலாம், ஆனா சின்னவங்க இருக்கலாம். இருக்கிறத வச்சு பாவி. கடவுள் மகிமையாய் வழி நடத்துவா, கடவுள் மகிமையாய் வழி நடத்துவா. பைபிள் சொல்லுது எது வாழ்க்கையில உடைந்தது அதல்ல, ஆசீர்வாதமாய் உள்ளதை அவன் தொட ஆரம்பித்தான். பாதிக்கப்பட்ட ஒரே நிலை கதை. வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைகள் வரலாம், மனமுடைய இடங்கள் வரலாம். எல்லாமே கண்ணப்பாங்க. வாழ்க்கையிலே இல்லாததை சொல்லி மனசு உடைக்கலாம். சில மனிதர்கள் உன்னை நோகடிக்கலாம். அதே இடத்துல நிற்காத. இந்த வார்த்தை கவனி, கடந்து போக பழகு, கடந்து போக பழகு. அவங்கள விட்டு போயிரு, அந்த இடத்த விட்டு போயிரு. அந்த பிரச்சனை இருந்தால் அதை விட்டு போயிரு. அதான் முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, கடந்து போக பழகுங்கள். சொல்லுங்க, கடந்து போக பழகுங்க. சில கசப்பான அனுபவங்களை கடந்து போங்க. சில பிரச்சனையை பிடிச்சு கொண்டு இருக்காத. சில காரியங்களை கடந்து போ, சில காரியங்களை கடந்து போ பழகு. நல்லத பொடி கத்த மகிமையான காலத்தை 2026 செய்வாங்க. எல்லாம் எழுதுக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சதோட நீ மிகப்பெரிய அளவில் வருவாய். கடவுளை ஆஸ்வதிப்பாக. நான் எதிர்பார்க்க இந்த ஜனவரி முடியறதுக்குள்ள பெரிய அற்புதங்களே, பிப்ரவரி முடியறதுக்குள்ள பெரிய அற்புதங்களே, 3வது ஜூன் முடியறதுக்குள்ள. அதுக்கு அங்கால் நான் எதிர்பார்க்கல, அதுக்கு அங்கால் நார்மல் நடக்கும். ஆனால் இந்த 3ல் நடக்க போகுது. தேவனுக்கண்டு கொடுங்கள், தேவனுக்கண்டு ஒவ்வொரு மாதம் விசேஷ காத்து கொடுங்கள். கொடுத்தா போதாது, வேலை செய். பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கு, நீ கைடு செய்யும் காரியம் எல்லாம், சத்தமா சொல்லுவாங்க, நீ கைடு செய்யும் காரியெல்லாம் வாய்க்கும், நீ கைடு செய்யாத காரியங்கள் வாய்க்காது. நீ கை வச்சா சரி வரும், நீ கை வைக்காது பிரச்சனை. கை வை. கடவுளை ஆசிரிப்பா. நினைத்த தேவனுடைய ராஜ்யத்தின் உற்சாகமாய் நாம் காணிக்கை கொடுத்து பின்னாலே போய் தசமா கொடுங்க. நிற்கிறோம்
தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் போகும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் போகும் பொழுது அற்புதம் நடக்கும். தெரியாத நபர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரும். தேவன் வானத்தை திறக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மேல் உண்டாவதாக. கைகுலுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சபை சத்தமாக ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.